ஆச்சு. என்ன பண்றதுனே தெரியலையே, ஒரே பரபரப்பா இருக்கு. இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும் போல. எல்லா வேலையும் முடிஞ்சு ஐயா, அதிகாரி வர்றதா மீதி. அவங்க வந்தோடனே நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே முடிஞ்சு ஐயா, அவங்க வர்றதுதான். சரிம்மா. உனக்கு என்ன வேலைங்க? இல்ல, என் பொண்ணு இங்கதான். உன் பொண்ணு இங்க படிச்சா பார்க்க முடியாது, போமா. இல்லங்க, என் பொண்ணு நாங்க என்ன பண்ண முடியும்? அவங்கள இப்ப பார்க்க முடியாது. அப்புறமா வந்து பாரு, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் யார் தான் இங்க உள்ள அனுப்புறாங்களோ தெரியல. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நடைபெறும் நிகழ்ச்சியில் நமது மதுரை மாவட்ட ஆட்சியர் திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களை வருபவர்கள் என வரவேற்கிறோம். மாவட்ட ஆட்சியர் திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களை நம்முடன் உரையாட கரவொலி அனுப்பி வரவேற்போம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் இந்த மாவட்ட கலெக்டர். உங்களை பார்த்ததுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நானும் இந்த பள்ளியில பயின்ற ஒரு மாணவி தான். இன்னைக்கு நான் படித்த பள்ளியில நானே விருந்தினராக வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள தான் வந்தேன். இந்த தலைமுறை எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நாகரிகன்ற ஒரு போர்வையை கோர்த்தி கொண்டு கடமையை செய்யாம இருக்காங்க. என்னோட வாழ்க்கை நிகழ்வுகளை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நான் ஆசைப்படுறேன். குப்பை இருக்காமா? குப்பை கொண்டு வாங்க, வண்டி கிளம்ப போதே. குப்பையெல்லாம் இல்லாம போமா, காலங்காத்தால வந்துட்டீங்க. குப்பை வேணுமா அது வேணுமான்னு உங்க மூஞ்சில எல்லாம் முடிச்சுட்டா எப்படிதான் விளங்குமோ? பாரு எப்படி பேசுறாங்கன்னு பாரு. சரி வா, நம்ம பொழப்ப பார்ப்போம். அடுத்த வீட்டுக்கு போவோம். அம்மா, குப்பை இருக்காமா? ஏதோ குப்பை இருந்தா கொண்டு வாங்கம்மா. ஒரு பாரு, குப்பையை கொண்டு வரேன். வெயில் ரொம்ப அதிகம். ஆமாங்க, எடுத்துக்கிட்டு போ. அம்மா, என்ன ரொம்ப தண்ணி தாங்க அடிக்குது, கொஞ்சம் தண்ணி இருந்தா குடுக்குறீங்களா? இல்ல வரேன். லட்சுமி, யாருமா அங்க? குப்பை பறக்குறவங்க மாமா. உப்பு தண்ணி கொடுக்க போறியா, நல்ல தண்ணி கொடுக்க போறியா? அவங்களுக்கு எதுக்கு நல்ல தண்ணி? உப்பு தண்ணியை கொண்டு போய் கொடுப்பாங்கட்டு. கொலையில பிடிச்சி கொடுத்தா? ஆமா. நேற்று வச்ச சோறு மீது இருக்கே, வாங்கிட்டு போறியா? கொண்டு வாங்கம்மா. நம்ம ஜின்மி சாப்பிடலாமா? அந்த நாயும் சேர்த்து கொடுத்து விடு சாப்பாட்டை. சாப்பிட்டோம் அவங்களாச்சு பாவம். வாங்கிட்டு போ. லட்சுமி, இந்தா எந்த சோறுன்னு பாரு. என்னங்க, சாப்பாடு கெட்டு போச்சுங்க. கெட்டுருச்சா? சரி, அதை அந்த குப்பையிலே போடுமா, நம்ம வேற எங்கேயோ பார்த்துக்கலாம். போவோம். குப்பை இருக்காமா? குப்பை கொண்டு வாங்க, வண்டி கிளம்ப போகுது. சீக்கிரம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம், உட்காருங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. நான் தான் உங்களுக்கு புதுசா வந்திருக்க வகுப்பாசிரியர். இனி நான் தான் உங்களுக்கு தமிழ் பாடம் எடுக்க போறேன். என்னோட பெயர் அமுதா. நீங்க எல்லாரும் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. முதல் நீ எந்திரிச்சு சொல்லுப்பா. நீ எந்த ஊர்ல இருந்து வர்ற? உன் பேர் என்ன? அம்மா அப்பாலாம் என்ன பண்றாங்க? என் பேர் காளீஸ்வரிம்மா. அம்மா பேர் செல்வி, அப்பா பேர் செல்வம். வங்கியில் வேலை பார்க்குறாங்கம்மா. சரி. என் பேர் சுபஸ்ரீ, அப்பா பேர் முத்துப்பாண்டி, அம்மா பேர் ரேவதி, அப்பா காவல் அலுவலர்மா. ஓகே. என் பேர் தமிழ்ச்செல்வி, எங்கள் அப்பா பேர் செல்வராஜ், எங்கள் அம்மா பேர் லக்ஷ்மி. எங்கள் அம்மா அவங்க அப்பா அம்மா ரோட்ல குப்பை பறக்குறாங்கம்மா. அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்கு துப்புரவு தொழிலாளர்கள் அல்லது தூய்மை பணியாளர்கள்ன்ற பேர் இருக்கு. யாரை இப்படி கேலி கிண்டல் பண்ண
பண்ணக்கூடாது. எல்லாருமே நம்மளுடைய நண்பர்கள். சரியா? சரிங்கம்மா. சரி, நீ உட்காருமா. அவ பக்கத்துல உட்காராத, தள்ளி உட்காரு. சரி, நாளையில இருந்து பாடம் எடுக்கலாம். நன்றிம்மா. என்னங்க நேரம் ஆச்சுங்க, சமைக்க வேற ஆரம்பிக்கணும். ஆமா லட்சுமி, எனக்கு பசிக்குது, சீக்கிரமே சமைச்சு கொண்டா. ஆமாங்க, நம்ம பொண்ணு செல்வி வேற வந்துருவாள்ல, அவளுக்கும் சாப்பாடு தயார் பண்ணணும்ல. அவ வந்து அம்மா சாப்பாடு பசிக்குதுன்னு கேட்பா. நான் போய் ரெடி பண்றேன், நீங்க போய் உட்காருங்க. கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாமா. வாமா செல்வி, வந்துட்டியா? உனக்காக தான் அம்மா காத்திருந்தேன். வா, உனக்கு அம்மா சாப்பாடு தயார் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிடலாம். என்னம்மா செல்வி, என்னாச்சு? என்கிட்ட பேசாதீங்கப்பா. ஏம்மா என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? உங்களாலதான்ப்பா. எனக்கு பள்ளிக்கூடத்துல உங்களால எனக்கு அசிங்கமா இருக்குப்பா. இல்லம்மா, நீ கோவப்படுற அளவுக்கு அப்பா எதுவுமே செய்யலையே. நீங்க பாக்குற வேலையை வச்சு என்ன எல்லாரும் அங்க சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. எனக்கு பள்ளிக்கூடம் போகவே பிடிக்கலப்பா. அம்மா, அவங்க தான் விவரம் இல்லாம பேசுறாங்களா, நீயும் மாமா விடு. பிடிக்கலப்பா, ஸ்கூலுக்கு போவே. அவங்க சின்ன பசங்கம்மா, அவங்களுக்கு விவரம் பத்தாது. அப்பா உனக்காண்டி தானம்மா கஷ்டப்படுறேன். நீ படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும் தானம்மா அப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். செல்வி, நம்ம உள்ள போலாம். விடுங்கம்மா. செல்வி, அம்மாவை எதிர்த்து பேசக்கூடாது. உள்ள போய் நீ சாப்பிட்டு தூங்கு போ. லட்சுமி, உள்ள கூட்டிட்டு போ பிள்ளைய. வா செல்வி. அவங்கெல்லாம் அப்படிதான் செல்வி. நம்ம பார்க்குற வேலை நமக்கு பிடிச்சிருந்தா போதும் செல்வி. அவங்கெல்லாம் மனசுக்குள்ள 1000 குப்பையை வச்சுக்கிட்டு வெளியே சுத்தமானவங்க மாதிரி வேஷம் போடுறாங்க லட்சுமி. ஆனா நம்ம அப்படி கிடையாது. மனசு வெளியே தான் பார்க்குற வேலை தான் நம்மளை அழுக்கா காட்டுதே தவிர நம்ம மனசு ரொம்ப சுத்தமா இருக்கு செல்வி. அதை புரிஞ்சுக்கோ செல்வி. நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியாமா? சரிங்கம்மா. வாடா, நம்ம போய் தூங்கலாம். என்னம்மா, புள்ள சாப்பிட்டு தூங்கிருச்சா? அதெல்லாம் அவ தூங்கிட்டாங்க. எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம அவ பள்ளிக்கூடத்துல எல்லாரும் முன்னாடி எங்க அம்மா அப்பா இந்த வேலை பார்க்குறாங்கன்னு கௌரவமா சொல்லியிருப்பாள். எல்லா பொண்ணுங்களையும் சொல்லும் போது அவ மட்டும் கஷ்டப்பட்டிருப்பாள். அதை நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. விடுமா, நீ என்ன பண்ணுவ? ஒரு அப்பாவா நான் தான் நம்ம பிள்ளைய நல்ல நிலைமை கொண்டு வந்திருக்கணும், நல்ல கௌரவமான வேலையை பார்த்துருக்கணும். எனக்கு தான் கையாளாகாம போகுது. விடு, நம்ம பிள்ளையாவது படித்து ஒரு நல்ல பெரிய ஆள் ஆகணும் தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். புரிஞ்சுப்பா, சின்ன பொண்ணு தானே, சரியாயிரும். எனக்கும் ஆசை இருந்தது படிக்கணும்னு. என்னோட குடும்ப சூழ்நிலை என்னை படிக்க விடாம பண்ணிருச்சு. நான் அப்பவே எங்க வீட்டில் சொன்னேன், என்னை படிக்க வைங்க அப்படின்னு. இன்னைக்கு நான் படிச்சிருந்தாலாவது என் பொண்ணு கௌரவமா சொல்லியிருப்பா, என்னோட அம்மா இந்த வேலை பார்க்குறாங்கன்னு. என்னால் தான் படிக்க முடியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு என் பொண்ணையாவது படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கணுங்க. நீ ஏமா அழுகிற? விடு, நம்ம புள்ள தானே, புரிஞ்சுப்பா, என்னன்னு பார்த்து புரிஞ்சுப்பா. ஒரு அப்பாவா எனக்கும் ஆசை இருக்காதா? நம்ம புள்ள ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், 4 பேருக்கு நம்ம பேரை சொல்ல பெருமைப்படணும். நான் சொல்கிறேன் பாரு, நான் செத்தாதான் நம்ம புள்ள ஒரு நல்ல படித்து வருவானா, நான் சாகிறது கூட தயாராக இருக்கம்மா. நீ எதுவும் வருத்தப்படாத. அவள் படித்து ஒரு நல்ல நிலைமை கண்டிப்பாக வருவா. எப்பாடுபட்டாவது அவளை ஒரு ஒசந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம்னா தான் நம்ம வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமா. நீ விடு லட்சுமி, எல்லாம் நல்ல நடுவே நடக்கும். நீ யாயா இப்படி பேசுற? நான் உன்னை இவ்வளோ நாளா ஒரு கல்லஞ்சக்காரனா தானே நான் பார்த்துருக்கேன். உன் மனசுக்குள்ள இவ்வளோ ஆசை வச்சிருக்கியாயா? அவளோட எதிர்காலத்தை பத்தி நீ இவ்வளோ கனவு கண்டு வச்சிருக்கியாயா? அதை கூட புரிஞ்சுக்காம அந்த பாவி மனுஷன் இப்படி ஒன்று பேசிட்டு போறாளேயா, அதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீயும் என்ன எல்லா அப்பா மாதிரி சராசரி ஆள் மாதிரி நினைச்சிட்டில. எனக்கு ஆசை இருக்காதா? அது நம்ம புள்ள, அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவோனா? அவள் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவா லட்சுமி. நீ எது வருத்தப்படாம இரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவ கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு வருவா. நான் அழ மாட்டேன், நான் தைரியமா இருப்பேன். நீ வேணா பாரு, அவ நல்லா படிச்ச ஒரு நல்ல நிலைமைக்கு முன்னேற்ற தான் போறா. நீ பார்க்க தான் போற, நம்மளும் சேர்ந்து பார்ப்போம். நீ கவலைப்படாத, அவ புரிஞ்சுக்கிடுவா. சரி, நம்ம நாளைக்கு வேலை இருக்குல்ல, வா நம்ம போய்
தூங்குமா, நாளைக்கு குழப்பம் இருக்கு, அதை பார்ப்போம். இன்னும் இந்த பிள்ளை கிளம்புதான் பாரு. என்னைக்கு தான் பள்ளிக்கூடம் போக போறாங்க? நான் பள்ளிக்கூடம் போறேன்ப்பா. செல்வி கிளம்பிட்டியாமா? கிளம்பிட்டேன். சரி விடு விடு, பிள்ளைக்கு இன்னும் கோபம் குறையில, சரியாயிரா, சின்ன பிள்ளை தானே, வா வேலைக்கு போவோம். ஆமா, நம்ம பழப்பு பார்த்தா தானே அடுத்த வேலை கஞ்சி குடிக்க முடியும். போ. மா, குப்பை இருக்காமா? குப்பை கொண்டு வாங்க, நேராக போதே. என்னங்க, நம்ம பிள்ளைக்கு பிறந்த நாள் வேற வருதுங்க. போன தடவையே அவ கேட்ட எதையுமே நம்மளால வாங்கி கொடுக்க முடியல. இந்த தடவையாவது அவ ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்துடணும். கண்டிப்பாம்மா, நானும் 4 இடத்துல கடன் கேட்டிருக்கேன், காசு தரேன்னு சொல்லியிருக்காங்க. கிடச்சதுன்னா நம்ம பிள்ளை கண்டிப்பாக ஏதோ செய்கிறோம். வா. சரிங்க, வாங்க போகலாம். மா, ஏதோ குப்பை இருக்காமா? என்னங்க அங்க பாருங்க. ஐயோ பாப்பா, ஏந்திரிமா. என்னாச்சு? இல்ல, தண்ணி இருந்தா கொண்டு வாங்க. எங்கதான் போனாலும் அந்த பிள்ளை எப்ப பார்த்தாலும் எங்கேயாச்சும் காணாம போயிடுறா. இவளை தேடி அலையதான் எனக்கு ஒரு வேலையாவே இருக்கு. ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் பிள்ளைய? இம்மா, இல்லம்மா, நம்ம பாப்பா விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு மயங்கி விழுந்து கிடந்தாமா, அதாம்மா தூக்கி விட்டுருந்தேன். நம்ம பிள்ளையா? இது ஏன் பிள்ளை? நீ என் பிள்ளைய எப்படி கை வைக்க போச்சு? உன்னை மாதிரி ஆளுங்க என் பிள்ளைய கை வச்சுனா என் பிள்ளைக்கு இல்லாத நோயில வந்துடாதா? மா, என்னம்மா பேசுறீங்க? உதவிதானமா செஞ்சோம், நீ அதுக்கு இதெல்லாம் பேசாத. 3வது தடவை சாக்கு எடுத்துக்க போய் அதாலே வாடி. இங்க வாங்க, நம்ம வேலையை பார்ப்போம். இந்தம்மா எப்பயுமே இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். என்னங்க, முடியலன்னா வெளியே வந்துருங்க. தண்ணி. இந்தாங்க, இந்தாங்க. லட்சுமி, ஐயோ, என்னாச்சு? ஐயோ, யாராவது உதவி பண்ணுங்களே. ஐயோ, யாராவது வண்டி நிப்பாட்டுங்களே. கடவுளே, கடவுளே. ஐயோ, கேட்கலம்மா. அப்பா, அப்பாக்கு என்னாச்சும்மா? அப்பாக்கு என்னாச்சும்மா? வண்டி நிப்பாட்டு. அது வண்டி நிப்பாட்டுங்க அக்கா, வண்டி நிப்பாட்டுங்க அக்கா. சீ, ஒரு குப்பை பறக்கிறவனுக்காக என் 10 லட்சம் ரூபா வண்டியை நிப்பாட்டவா? ஒரு நிமிஷம் உதவி பண்ணுங்க அக்கா. காவல போன வண்டி வந்தா ஏத்திட்டு போ. ஐயோ, அப்பா. என்ன மாமி, வீட்டுக்காரர் புட்டுக்கினாரா? அத்தும்பேல் தெய்வமே, தெருவெல்லாம் சுத்தம் பண்ணிய தெய்வமே. என்னம்மா ஓவரா கூவிங்கிற? உதவி தானே சொல்ல வந்தேன். பாடி தானே தூக்கி வரமா போட்டா. அத்தும்பேல் நீங்க தூங்க, உங்களை நான் பாதுகாப்பு இருக்கேன்.